இன்று முதல் தடையின்றி மின் விநியோகம் மின்சக்தி அமைச்சு தெரிவிப்பு. அகிலனுக்கு எதிராக சுமந்திரன் தொடுத்த வழக்கு ஏப்ரல் 29 விசாரணை, நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் விசேட சந்திப்பு. ஏப்ரலின் பின்னர் ஏற்ற நாளில் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துங்கள், எதிர்க்கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை. அதானி நிறுவனத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அவசர சந்திப்பு. பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியம் எடுத்துள்ள தீர்மானம். அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. புற்றுநோயாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 1200 சிறுவர்கள் சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டு. இன்று முதல் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்படாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின் தடை காரணமாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் 3 மின்பரப்பாகைகள் செயலிழந்தன. இதன் காரணமாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சுழற்சி முறையில் 1.5 மணி நேர மின் விநியோக தடையை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபைக்கு நேரிட்டது. இருப்பினும் பௌர்ணமி தினம் என்பதனால் நேற்று முன்தினம் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்படவில்லை. அதே நேரம் சுழற்சி முறையில் 1 மணி நேரம் நேற்றைய தினம் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட்டது. செயலிழந்த 3 மின்பரப்பாக்கிகளை இன்றைய தினம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நேற்று பிற்பகல் வரை செயற்படாமல் இருந்த மின்பரப்பாக்கிகள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளன. அதன்படி மின் விநியோக தடையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய சுதந்திரன் இணைய பத்திரிகையின் வெளியீட்டாளர் கலாநிதி கிலன் முத்துக்குமாரசாமிக்கு எதிராக சுதந்திர நாளில் போடப்பட்ட வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி முன்னெடுப்பதற்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்தது. தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் நீதிபதி பயாஸ் ரசாக் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் தொடர்பில் அகிலன் முத்துக்குமாரசாமி புதிய சுதந்திரன் பத்திரிகையில் வரைந்த செய்தி கட்டுரையானது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும் என வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான சுமந்திரன் குற்றம் சுமத்தி இருக்கும் நிலையில் அந்த விடயம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் நேற்று முன்தினம் திகதி நிர்ணயம் செய்திருந்தது. இந்த விடயத்துக்காக வழக்கின் எதிராளியாக குறிப்பிடப்பட்டுள்ள கலாநிதி அகிலன் முத்துக்குமாரசாமி அவர்கள் சத்திர சிகிச்சை ஒன்றினை கனடாவில் மேற்கொண்டமையினால் நீதிமன்ற விசாரணைக்கு சமூகம் தரவில்லை. ஆயினும் அவர் சார்பில் சட்டத்தரணி பிரசன்னமாகி இருந்தார். எனினும் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் எனவும் அவர் பயணம் செய்வதற்கேற்ற உகந்த நிலையில் உடல்நிலை இல்லை எனவும் தெரிவிக்கும் மருத்துவ சான்றிதழை அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். மருத்துவ சான்றிதழின் அடிப்படையில் அவருக்கு நேற்று நீதிமன்றத்தில் பிரசன்னமாக இல்லாமல் இருக்க அனுமதிப்பது என நீதிமன்றம் முடிவு செய்து ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் உரிய தினத்தில் நடத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளன. பதிவு செய்யப்பட்ட 13 கட்சிகளின் செயலாளர்கள் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் பாதீடு, விவாதம் மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை என்பன நடைபெறவுள்ளன. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு உரிய தினத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். நேற்றைய தினம் கொள்ளுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன யாப்பா, சுசில் பிரேம ஜயந்த, மஹிந்த அமரவீரு, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, உதய கம்மன் பில, நிமால் லன்சா,
ராஜித சேனாரட்ன, ருவான் விஜயவர்தன, சாகல ரத்நாயக்க உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை எனவும் நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களை நியமிப்பது தொடர்பிலும் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது தொடர்பிலும் கோரிக்கை விடுப்பதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் கட்சிகளின் செயலாளர்களை சந்திப்பதற்கு நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் எதிர்கால செயற்திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஒன்றியத்தின் தலைவர் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது மார்ச் 8ஆம் தேதி இடம்பெறும் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் திட்டங்கள் தொடர்பிலும் ஒன்றியத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாண மட்டத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 25% வரும் வகையில் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஒன்றியத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் தேர்தலில் அந்த முன்மொழிவை செயற்படுத்தும் வகையில் தற்பொழுது காணப்படும் சட்டத்தில் தேவையான திருத்தங்களை கொண்டு வருவதற்கான அவசியம் தொடர்பில் ஒன்றியத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் நிறுவனத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் அடுத்த வாரத்தில் பேச்சுவார்த்தை ஒன்று ஏற்பாடாகியுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையிலிருந்து தனது காற்றாலை மின்சார திட்டத்தை திரும்பப் பெற முடிவு செய்ததாக செய்தி வெளியான சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டம் உட்பட பிற மின் மாற்ற திட்டங்களை மீண்டும் செயற்படுத்துவது குறித்து முடிவை எட்ட முடியுமா என்பதை மையப்படுத்தி மூடிய கதவுகளுக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தை செயற்படுத்துவது குறித்து இலங்கையும் இந்தியாவும் ஏற்கனவே 14 சுற்று விவாதங்களை நடத்தியுள்ளன. எனினும் ஒப்புதல்களை பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்தினால் இந்திய தரப்பு தங்கள் விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை முதலீட்டு சபைக்கு அனுப்பப்பட்ட இந்த கடிதம் நேற்று தினம் ஊடகங்களில் வெளியானதன் பின்னரே நிதியமைச்சருக்கு இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஒரு பெரிய அளவிலான வெளிநாட்டு முதலீடு நாட்டிலிருந்து வெளியேறும் போது நிதியமைச்சகம் மற்றும் ஜனாதிபதிக்கு முதலில் தெரிவிக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். எனினும் மிகவும் ரகசியமாக இருந்த இந்த கடிதம் ஊடகங்களுக்கு எவ்வாறு கசிந்தது என்பது குறித்து முதலீட்டு சபை கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை. இலங்கை ஊடகங்களில் இந்த விடயம் வெளியான நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டு தமது முடிவை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் இலங்கை அரசாங்கம் விரும்பினால் அதனுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அதானி நிறுவனம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைக்கமைய சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்பாட்டு விலைக்கு அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். 2025 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் பேலியத்த புவக்தண்டாவ பகுதியில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க போலீஸ் தரப்பு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி காணாமல் போனவர் 48 வயதுடைய வசந்தி என்ற பெண் ஆவார். அவர் 5 அடி உயரம் கொண்டவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அந்த பெண்ணின் இருப்பிடம் குறித்த தகவல் தெரிந்த பொதுமக்கள் 071591497 அல்லது 074224322 என்ற தொலைபேசி எண்கள் மூலம் போலீஸ் தரப்பை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வருடாந்தம் சுமார் 1200 சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் நிணநீர் சுரப்பி புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் மற்றும் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவர்களில் வருடாந்தம் சுமார் 250 சிறார்கள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு திட்டத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார்.
குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கான இயலுமை குறைவாக உள்ளதாகவும் சமூக வைத்திய நிபுணர் கூறியுள்ளார். குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகுவில் குணப்படுத்தலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி அழகிய வண்ண உள்ளிட்ட 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தற்போது நாடு பூராகவும் பல போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வவுனியா மாவட்டத்தில் கடந்த காலத்தில் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய நிர்வாக பிரிவு பொறுப்பதிகாரி, வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி, புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பல பதவி நிலைகளை வகித்து தற்போது வவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் செயற்படும் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரியாகவும் செயற்பட்ட அழகிய வண்ணவிற்கு நேற்று முதல் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமன போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரியாக அவர் இடமாற்றப்பட்டுள்ளார். அத்துடன் நெல்லுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி CMPRK திவுள்வெவ அனுராதபுரம் போலீஸ் நிலையத்திற்கும் உளுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கல்கிசை போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றப்பட்டுள்ளனர். முறிப்பு பகுதியில் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற கைகலப்பில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இரவு 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து ஒருவருடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த குறித்த நபர் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவத்தில் 36 வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியில் வசிக்கும் நபரே படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்புவதாக கூறி LMM விசா கன்சல்டன்சி எனும் டிக்கெட் விளம்பரத்தை பார்த்து தொடர்பு கொண்ட கிளிநொச்சி நபர் ஒருவர் 60 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் கூறுகையில், டிக்டாக் சமூக வலைதளத்தில் விசா விளம்பரத்தை பார்த்து சாந்தன் என்பவர் தொடர்பு கொண்டுதான் பிரான்சிலிருந்து பேசுவதாக கதைத்தார். பின்னர் எனது ஆவணங்களுடன் கொழும்புக்கு வர சொன்னதன் அடிப்படையில் கொழும்புக்கு வந்தேன். கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்தேன். அப்போது எனது ஆவணங்களை கொண்டு வந்து அவர் அனுப்பும் நபரை சந்திக்குமாறு கூறினார். இதன் அடிப்படையில் 17/1/2025 அன்று மாலை 7:30 8:30 இடையில் பம்பலப்பட்டிக்கு புகையிரத நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் ஒருவர் வந்து சந்தித்தார். அவர் எனது ஆவணங்களை பெற்றுக்கொண்டு எனது போனில் இருந்து அனுப்பியவருக்கு போன் செய்து தருமாறு கூறினார். அதன் அடிப்படையில் போன் செய்து கொடுத்தேன். அதன் பின்னர் மறுநாள் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை செய்ய வேண்டும் என கூறி எனது அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இதன் பின்னர் சிறிது நேரத்தில் ஒரு இங்கிலாந்து தொலைபேசியில் இருந்து ஒரு குறுந்தகவல் வந்தது. அதன் பின்னர் எனது தொலைபேசி இலக்கமான 076-5322-659 வேலை செய்யவில்லை. பின்னர் மறுநாள் 18/1/2025 அன்று எனது தேசிய சேமிப்பு வங்கி கணக்கில் இருந்து 60 லட்சம் ரூபாய் பணம் தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் 3 தடவைகள் வேறு கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் நான் உடனடியாக வங்கிக்கு அறிவித்தேன். பின்னர் அவர்கள் எனது NSP பே என்ற ஆப்பூடாகவே பரிமாற்றம் நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் எனது போனில் உள்ள மேற்படி ஆப்பை உள்நுழைவு செய்ய முடியாமல் கடவுச்சொல்லு மாற்றப்பட்டிருந்தது. இதன் பின்னர் எனது தொலைபேசி இலக்கம் தொடர்பாக டயலாக் வாடிக்கையாளர் சேவையுடன் வினவிய போது எனது சிம் சிம் ஆக மாற்றப்பட்டு பாவனையில் உள்ளதாக தெரிவித்தனர். எனவே நான் மேற்படி மோசடியை அறிந்து உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட பிரதி போலீஸ் அதிபரின் கீழ் இயங்கும் விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளேன். என்னை போன்ற பலர் சமூக வலைதளத்தை நம்பி ஏமாறும் நிலையில் உள்ள நிலையில் குறித்த நிறுவனம் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நன்றி.